வணக்கம். இதுவரையும் சொல்ல மறந்த கதையை சொல்லியிருக்கேன், சொல்ல வேண்டிய கதையை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வரிசையில் சொல்ல வேண்டிய ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது என்னன்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியின் கோப்பையை கையில் ஏந்திருக்காங்க. வெற்றி மிக்க அந்த தருணம் இந்தியர்களாகிய நம்ம எல்லோருக்கும் பெருமை தரக்கூடியது. நம்ம எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்குது. இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. அதில் முதல்ல இந்த போட்டி எப்படி இந்தியாவுக்கு சாதகமாக திரும்பிச்சு அப்படிங்கிற ஒரு சில அம்சங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அணியோட கேப்டன் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். அந்த அணியின் கேப்டனான லாரா வெல்பர்ட் தான் கடைசி வரைக்கும் நின்று போராடினார். அந்த அணியோட மிகப்பெரிய பலமே லாரா தான். அவரை சுற்றி தான் மற்ற வீரர்கள் எல்லாரும் ஆடுவாங்க. இந்திய பவுலர்களால் லாராவே வீழ்த்த முடியவே இல்லை. அந்த போட்டி நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீழ்த்த முடியாத ஒரு தருணம் இருந்தது. ஆனால் இன்னொரு முறையில் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது. லாராவும் பிரிட்ஸும் ஓப்பனிங்கில் இருந்தாங்க. ரெண்டு பேரும் நின்று நிதானமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் நின்று ஆடிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு இருந்தது. அதுக்கு பல தடவை முயற்சி எடுத்து பார்த்தாங்க, ஆனால் முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த முதல் விக்கெட்டை ரன் அவுட் மூலம் தான் எடுத்தாங்க. மிட் விக்கெட்ல இருந்து டைரக்டாக ஒரு ஹிட் த்ரோ அடித்து பிரிட்ஸை ரன் அவுட் ஆகினாங்க. இதுதான் இந்தியாவுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அடுத்து இந்தியாவுக்கு வெற்றிக்கு துணை கொடுத்தவர் ஷபாலி வர்மா தான். ஷபாலி வர்மா பிரதீகாவுக்கு பதிலாக அரையிறுதியில் 2 போட்டியில் தான் உள்ள வர்றாரு. அவங்க பேட்டிங்கில் 87 ரன் அடிச்சிருந்தாங்க ஷபாலி வர்மா. பவுலிங்கில் லீஸு காப்புன்னு 2 பேரோட விக்கெட்டை அழகாக தூக்குனாங்க. இந்த 2 பேரும் தான் லாராவோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் ஷபாலி வர்மா தூக்குனாங்க. இது ஒரு தருணம். இன்னொரு முனையில் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் லாரா செம்ம ஆட்டம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதமும் அடித்தாங்க. லாரா மட்டும் நின்றுக்கிட்டே இருந்தா வெற்றி அவங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலை இருந்தது. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல டெர்க்சன் லாரா கூட சேர்ந்து ரன்னை குவிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ டெர்க்சனை தூக்கியே ஆகணும். டெர்க்சனை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தீப்தி சர்மா பந்து போட்டு ஒரு யாக்கரில் போட்டு டெர்க்சனை தூக்குனாங்க பாருங்க. அது இன்னொரு தருணம். இப்போ கடைசியாக லாரா மட்டும்தான் அந்த டீமில். லாராவை தவிர வேறு யாரும் இல்லாத நிலை வந்தது. இப்போ லாரா என்ன ஆனால் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஐரோப்பியர்களுக்கே உடனான அந்த போர்க்குணத்தில் இருக்கிறாங்க. இப்போ தீப்தி சர்மாவோட பந்தில் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயன்றாங்க. அந்த பவுண்டரி லைன்லேருந்து ஓடி அமர்ஜோத் கவுர் அதை அற்புதமாக கேட்சி பிடிச்சாங்க. அதோட தென்னாப்பிரிக்காவோட ஹோப் முடிஞ்சு இந்தியாவோட வெற்றி தொடங்கிருச்சு. இதன் பிறகு எல்லா ஓவர்களும் சம்பிரதாயமாக தான் இருந்தது. இந்திய அணி வெற்றி பெற்றது. இதுதான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த முக்கிய தருணங்கள். இப்போ அடுத்த கட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக மகளிர் அணி என்னென்ன தடைகள் எல்லாம் கடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொண்டது. அப்போ உலகக்கோப்பையில் நாக் அவுட்டில் ஆஸ்திரேலியா டீமை எதிர்கொள்றதுங்கிறது எப்பவும் சவால் தான். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆண்கள் அணியாக இருந்தாலும் சரி, பெண்கள் அணியாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியன் டீமை எதிர்கொள்றதுனா அது உலகத்திற்கு எல்லா டீமுக்கும் ஒரு சவால் தான். பல தடவை இந்தியாவே அரையிறுதியில் ஆஸ்திரேலியாட்ட தோற்றுருக்குது. இதுவரையிலும் மகளிர் உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் தான் பங்கு வச்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு பாதி உனக்கு பாதி, அப்படி இந்த வருஷம் நீ ஜெயிப்பேன், அடுத்த வருஷம் நீ ஜெயி அப்படின்னு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்தியா ஜெயிச்சிருக்குது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்றது சவாலான விஷயம். இந்தியா இதில் ஜெயிக்காதுன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் இந்தியா செம்ம ஆட்டம் ஆடிச்சு. அதிலும் ஜமீமா 127 நாட் அவுட். அந்த ஆட்டம் தான் இந்தியாவோட வெற்றியை உறுதி செய்தது. இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு உலகக்கோப்பை கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருமே வந்தது. இது இந்திய அணி கடந்து வந்த முக்கியமான தருணங்களில் ஒன்று. இப்பவும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு. அதில் ஆண் விளையாடினா பெண் விளையாடினா யார் விளையாடினா விளையாட்டு தானே. ஆனாலும் பெரும்பாலான ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்கள் கிரிக்கெட்டை ரசிக்கிற அளவுக்கு பெண்கள் கிரிக்கெட்டை ரசிக்கிறது இல்லை. ஒரு கோலியை ரசிக்கிற அளவுக்கு ஸ்மிருதி மந்தனாவை ரசிக்கிறது இல்லை, ஷபாலி சர்மாவை ரசிக்கிறது இல்லை. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற சிக்கல்கள். ஆனால் இந்த உலகக்கோப்பை அந்த தடைகளை உடைத்திருக்கிறது. இந்த உலகக்கோப்பை எடுத்துக்கிட்டாலும் கூட ஆண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்னா அதுக்கு பெரிய பெரிய மைதானங்களில், புகழ்பெற்ற மைதானங்களில் இறுதிப் போட்டிலாம் நடக்கும்.
இப்போ இதே ஆண்களுக்கு இதாக இருந்தால் இறுதிப் போட்டி எங்கே நடந்திருக்கும்? அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்திருக்கும். ஆனால் பெண்கள் போட்டி எங்கே நடந்தது? மும்பையில் இருக்க வான்கடையில் கூட நடக்கலை. ஏன்னா வான்கடையில் ராஞ்சி போட்டி நடக்க இருக்குது. ராஞ்சி போட்டிக்காக அந்த மைதானத்தை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ராஞ்சி போட்டியோட திறந்தாள்னு சொல்லி நவி மும்பையில் கொண்டே நடத்துகிறாங்க. இதுதான் பெண்கள் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு. ஆனால் இப்போ இந்த விஷயத்த இந்த உலகக்கோப்பை வெற்றி டோட்டலாக மாற்றிருக்கு. இப்படி ஒரு சிக்கலான தருணத்தில் தான் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி வந்து இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடையாது, உரிய மரியாதை கிடையாது. ஸ்டேடியம் நிறைய ரசிகர்கள் வர மாட்டாங்க. இப்போ ஆண்கள் அணி ஆடுதுன்னா ஸ்டேடியம் முழுக்க ரசிகர்கள் இருப்பாங்க. பெண்கள் அணி ஆடுதுன்னா ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் இப்போ இந்த உலகக்கோப்பை வெற்றி இது எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. இந்த உலகக்கோப்பை போட்டியில் ஒரு தருணத்தை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லலாம். என்னன்னா, தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வோல்வர்ட்டோட விக்கெட்டை வீழ்த்துவதற்காக அந்த கேட்ச் பிடிச்ச அந்த திக் தருணம் தான் ரொம்ப 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 விசேஷமான ஒரு தருணம். இந்த ஒரு தருணம் வந்து ரசிகர்களை ரொம்பவும் வந்து அப்படியே வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திச்சு. அதாவது இந்தியாவோட வெற்றிக்கு இடையில லாரா தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க சதம் அடிச்சுட்டு வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் வோல்வர்ட்டோட விக்கெட்டை இந்திய அணி வீழ்த்தியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 42வது ஓவரில் தீப்தி சர்மா வீச வர்றாரு. அவரோட பந்தை வோல்வரா தூக்கி அடிக்கிறாங்க. டீப் விக்கெட் திசையை நோக்கி பறக்குது. அந்த பந்தை பிடிக்கிறதுக்கு அமன்ஜோத் கவுர் அப்படியே ஓடுறாங்க. பந்துக்கு கீழே கச்சிதமாக வந்து நின்று அமர்ஜோத் வந்து பிடிக்கிறாங்க. பந்து கையிலேருந்து நழுவுது. திரும்ப பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஐயோ கேட்ச் போயிடுச்சு நினைச்ச நேரத்தில் கீழே உட்காந்து 3வது முறையாக பந்தை இறுக பிடிச்சிட்டாங்க. இந்த தருணம் ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. இந்திய வீராங்கனைகள் எல்லாரும் மகிழ்ச்சியில் கொண்டாடினாங்க பாருங்க. சினிமா கிளைமேக்ஸ் தோத்து போகும் அந்த தருணம். அப்படி ஒரு தருணமாக இருந்தது அந்த காட்சி. சரி, இப்படியெல்லாம் நம்ம பெண்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து போட்டி தொடங்கும் போதே ஐசிசி வந்து பரிசு கோப்பைக்கான இந்த பரிசு கோப்பை வெல்றவங்களுக்கான தொகையை உயர்த்தி இருந்தது. ஐசிசி வந்து இந்த உலக கோப்பைக்கு மொத்தம் 123 கோடி பரிசு அறிவிச்சிருந்தது. கடந்த 2002 நடந்த போட்டிக்கு ஒதுக்கப்பட்ட பரிசு தொகை வந்து 31 கோடி தான். அதை விட இது 4 மடங்கு அதிகம். 2023 இந்தியாவில் நடந்தது பாருங்க ஒரு உலக கோப்பை. அப்பவே வந்து 83 கோடி தான் மொத்த பரிசு தொகை அறிவிச்சிருந்தது. ஆனா இந்த தடவை மகளிர் உலக கோப்பைக்கு மொத்த பரிசு தொகை 123 கோடின்னு அறிவிச்சிட்டாங்க. இதுல சாம்பியன் பட்டம் என்ற இந்திய அணிக்கு 40 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2ஆம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு 20 கோடி. சரி, இது மட்டும் தான் கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா, பிசிசிஐ இருக்குல்ல, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அது வந்து இந்திய அணிக்கு 51 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிச்சிருக்கு. இந்த சூரத் வைர வியாபாரியான ராமகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கோவிந்த் தொலகியா, இவர் வந்து இந்திய அணியை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் வைர நகை, சோனார் பேனல் இதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. இப்படி நிறைய பரிசுகள் இப்போ வந்துகிட்டு இருக்குது. உலகக்கோப்பையை வென்று கொடுத்த மகளிர் அணிக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, மகளிர் அணியை பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமே 2ஆம் தரமா தான் நடத்துது. மகளிர் அணிக்கு உரிய ஜெர்சியே ரொம்ப காலம் கிடையாது. அவங்க ஹோட்டல்ல போனாங்கன்னா அவங்க இறுதி போட்டிக்கு வந்தா தான் ஏசி ரூமே கொடுப்பாங்களாம். அது முன்னாடி வரைக்கும் சாதாரண ரூம் தான். இப்போ இந்திய கிரிக்கெட் டீம் பாருங்க, அவங்க தோத்தாலும் அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். அப்போ என்ன வேறுபாடுன்னு பாருங்க 2 அணிகளுக்கு இடையில. விளையாட்டுனா அதில் ஆண் விளையாடினா பெண் விளையாடின இந்த நிலையை இந்த வெற்றி மாற்றி இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த போட்டியில இந்திய மகளிர் அணி வந்து எந்த அளவிற்கு நல்ல வீரர்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது வெற்றி பெற்றோடனே கோப்பையை வாங்கிட்டு கொண்டாடுறாங்க. முன்னாள் வீராங்கனைகள் மித்தாலி ராஜும் ஜிலன் கோஸ்வாமியும் இவங்க வந்து இந்திய கிரிக்கெட் அணியில 2005 உலகக்கோப்பையில அணியில விளையாடினாங்க. அப்ப இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு வந்து தோல்வியை தழுவியது. 2017 இதே மாதிரி உலகக்கோப்பை கிரிக்கெட்ல ஃபைனல் வரைக்கும் வந்து இந்திய அணி வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டது. அப்பெல்லாம் ஆடினவங்க தான் மித்தாலி ராஜும் ஜிலன் கோஸ்வாமியும். இந்திய மகளிர் கிரிக்கெட்டை ஒரு படி மேலே எடுத்துட்டு போனவங்க. இந்த 2 பேருமே வந்து அந்த இறுதிப் போட்டி நடக்கும்போது நேர்முக வர்ணனையில் இருக்கிறாங்க, வர்ணனையாளராக இருக்கிறாங்க. இப்போ வெற்றி பெற்று கோப்பை வழங்கினோடனே இந்திய அணியோட கேப்டன் ஹர்மன் பிரீத் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அந்த 2 பேரையும் கூப்பிட்டு
உங்களால தான் இந்த கோப்பையை வெல்ல முடிஞ்சது, கோப்பையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. இப்போ கோப்பையை கையில் வாங்கினோன்னு ஜிலன் கோஸ்வாமி ஹர்மன் பிரீத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இதே மாதிரி மித்தாலி ராஜும் கண்ணீர் விட்டு கண்கலங்கினாங்க. வந்து வெற்றிகரமாக எடுத்துட்டு போன வீராங்கனைகளை கௌரவிக்கும் விதமாக ஜெயிச்ச அந்த தருணத்தில் கோப்பையை கொடுத்தாங்க பாருங்க. இதுதான் இந்திய மகளிர் அணியின் உயர்வுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. தன்னுடைய வெற்றியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நற்பண்புகளை இந்திய கிரிக்கெட் அணியின் மைதானத்தில் காட்டியது. இப்படி நிறைய அம்சங்கள் அந்த போட்டியில் நம்மளால பார்க்க முடிந்தது. இந்திய அணியோட மன உறுதி, இந்திய அணி தங்களுக்கு இழைக்கப்பட்ட தாழ்வுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அணியின் வெற்றிக்காக உழைத்தது, எல்லோரும் ஒன்றுபட்டு உழைத்தது, ஒரு கிடைத்த தருணங்களை சரியா பயன்படுத்திக்கிட்டது, வெற்றியின் புகழை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டது. இது எல்லாமே ஒரு நல்ல மனிதர்களுக்கான பண்பு. அந்த பண்பை இந்திய அணி வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த கட்டுரையோட நோக்கமே, நான் இப்போ உங்ககிட்ட இதை பத்தி சொல்றதுக்கான நோக்கமே இதுதான். நம்மளும் நம்ம வாழ்க்கையில வெற்றிக்காக போராடணும். எவ்வளவு தாழ்வு வந்தாலும் அதை பத்தி பொருட்படுத்தக்கூடாது. வெற்றி ஒண்ணுதான் இலக்கு. வெற்றிக்காக போராடணும். கிடைச்ச தருணங்களை சரியா பயன்படுத்திக்கணும். வெற்றி வந்தபோது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இப்படி பல்வேறு நல்ல குணங்களை நமக்கு எடுத்துக்காட்டுகிற விதமாக இந்த இறுதிப் போட்டி இருந்தது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில சில பாடங்களை இந்த கிரிக்கெட் வெற்றியிலிருந்து, கிரிக்கெட் அணியின் போட்டியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் இந்த கதையை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இதுபோல நல்லதொரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.